ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். எல்லாருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இப்போது டைம் என்னன்னா 6:15 ஆகுது. ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து லேட்டாக எழுந்திரிச்சு பழகிட்டு 6:15க்கு எழுந்திரிச்சது ஏதோ 4 மணிக்கு எழுந்திரிச்ச மாதிரியே ஃபீல் ஆகுது. இன்றைக்கி என்ன விஷயம்னா, ஆனுவல் லீவ் முடிஞ்சு அம்மி ஸ்கூல் போக போகிறான். ஃபஸ்ட் டே ஸ்கூல் பேக், லஞ்சு பேக் எல்லாம் ஆர்டர் போட்டிருக்காங்க. இன்னும் வரல, நாளைக்கு தான் வரும். நாளைக்கு நான் காமிக்கிறேன். வழக்கம் போல் அவங்க அண்ணன் காலேஜ் முடித்ததுனால, அவங்க அண்ணன் வந்துட்டு போன வாரமே காலேஜ் வெற்றிகரமாக முடிச்சிட்டாங்க. 4 வருஷம் இன்ஜினியரிங் முடிச்சிட்டாங்க. அதனால் அவங்க ஃபஸ்ட்டு சென்டிமெண்ட்டாக அவங்க அண்ணன் பேக்கில் போட்டு போகிறாராம்மா. அதனால் சரி விட்டாச்சு. ஸ்கூல் ஓப்பன் பண்ணதில் ஒரே ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, டெய்லி லெமன் சாதமாக கேட்பாங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. சரி, ஃபஸ்ட் டே வந்துட்டு நைட்டே லெமன் சாதம் உருளைக்கிழங்கு வறுவல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அடம் பிடிச்சி தூங்கியிருக்காங்க. சரி, ஃபஸ்ட் நாள் வந்துட்டு மனசை கஷ்டப்படுத்துவேன், நான் கேட்டது பண்ணி கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாளைக்கு அதுவே பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நமக்கு என்ன தோணுதோ அதை பண்ணி கொடுத்துடலாம். அதை அவங்களுக்கே பழகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெமன் சாதம் உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுக்கு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் அடிப்பீங்க. அது வந்துட்டு சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக பண்ணிடுவாங்க. அதனால் நான் அதெல்லாம் காமிக்க போகிறதில்ல. நான் சமைச்சு முடிச்சுட்டு டிஃபன் பாக்ஸுக்கு எடுத்து வைக்க போகும்போது நான் வரேன். பாருங்க அம்மி, என்ன லஞ்ச் அம்மி வேணும்? உருளைக்கிழங்கு லெமன் சாதம். இப்போ நான் 6 மணிக்கு டெய்லி 6 மணிக்கு எந்திரிக்க சொன்னாங்க. இப்போ நான் எந்திரிச்சேன். இப்போ நீ 7 மணிக்கு எந்திரின்னு சொல்லிட்டாங்க. நான் என்னத்த பண்ணேன்? போய் தூங்குறோம். அதுக்கு ஃபஸ்ட் நாளில் ஃபுல்லாக ஆர்வமாக எந்திரிச்சிட்டு இருக்குது. நாளைக்குலாம் எந்திரிக்காது. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? ஏழைகளுக்கு அடிச்சு எடுக்கணும்னால எந்திரிக்க மாட்டேன். இன்னைக்கு ஃபஸ்ட் நாள்னால எந்திரிச்சிட்டு அரிசி ஊற வச்சாச்சு, கிழங்கு எடுத்து வச்சாச்சு, லெமன் எடுத்து வச்சாச்சு. நான் சமைச்சிட்டு வரேன். வெற்றிகரமாக கிளம்பிட்டான். அம்மி, என்ன லஞ்ச் கேட்டா? லெமன் சாதம் உருளைக்கிழங்கு. லெமன் சாதம் உருளைக்கிழங்கு. நாளைக்கு 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 புளி சாதம். நாளை கழிச்சு அப்புறம் நாளைக்கு அதுக்கு நாளை கழிச்சு லெமன் சாதம். குழம்பே வைக்க விட மாட்டாங்க. என்னைய கொன்றுவி. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் லெமன் சாதம். எனக்கு லெமன் சாதம் ரொம்ப வேர்ல்டு லெவல் ஃபேமஸ். எந்த டிஃபன் பாக்ஸை திறந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்கூலில் லெமன் சாதம் தான் இருக்கும். லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு. லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீ வாங்கி எங்க போற? வந்துட்டு இது மாம்பழம் தோலோட வச்சா அவனுக்கு சாப்பிட தெரியாது. இப்படி எடுத்து கொடுத்து பழகிட்டோமா, அதனால இதை வந்துட்டு ஸ்நாக்ஸ் வைக்க போறேன். அவ்வளோதான். அன்னைக்கு ரொம்பவே சிம்பிள் தான். சும்மா ரைஸ்ல திறந்தவே என்னோட சமையல் சிம்பிள் ஆக்கிடுவோம். அம்மி, ஏமி சும்மா அம்மா பாவம் கேக்குறியா? உனக்கு பிடிச்சிருக்குன்னு கேக்குறியா? அம்மி ஒரு ரைஸ்ல லெமன் ஊத்தி ஒரு ரைஸ்ல லெமன் ஊத்தி பழைய டிஃபன் பாக்ஸ் எடுத்து போறாரு. டிஃபன் பாக்ஸ் வந்துட்டு நல்லா தான் இருக்கு. அதனால வேற டிஃபன் பாக்ஸ் வாங்கல, இதுலயே கொண்டு வர போறோம். அவங்க அண்ணனுக்கு சுக்கு மல்லி காப்பி வேணுமா. அவனுக்கு எந்திரிச்சு குளிச்சு விட்டு உட்காந்துருக்கான். இவனுக்கு வந்துட்டு இப்போ என்ன சாப்பிடலாம்னு சொல்லி சாப்பிடுறியா? லெமன் சாதம் கொஞ்சமாக சாப்பிடுவாங்க. நான் டிஃபன் பாக்ஸ் எடுத்து வச்சுட்டு தம்பிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பும்போது பார்க்கலாம். அம்மி, இன்னைக்கு நான் பிரிஞ்சு இருக்க போறேன். என்னைய பிரிஞ்சு நீ இருந்துருவியா? இல்லையா? என்னை பிரிஞ்சு இருந்துருவியா? என்னை பிரிஞ்சு நான் இருப்பேன்.
டிஃபனுக்கு போட்டு கூப்பிட்றோம். இதில் விட்டு அப்படி தான் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கோம். ரமி நீ தெரியுற மாதிரி வைக்கிறேன். அதான் பேசு. நான் டிஃபனுக்கு சாப்பாடு போடுறேன். இன்னைக்கு போயிட்டு யாரெல்லாம் மீட் பண்ண போறீங்க? இன்னைக்கு அவங்க பசங்களுக்கு ஸ்கூலா லீவா எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. எப்படிதான் எல்லாருக்குமே ஸ்கூல் தான். சாப்பாடு போகுமா? பாய் 4 வயது. 4 வயது வரும். காலையில அவங்க அண்ணன் பாட்டு போட்டு கொளுத்திக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் எந்திரிச்சேன். நான் 6:10 எந்திரிச்சேனா இவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. நான் எழுப்பி விட்டேன். அம்மா 6 மணி ஆயிடுச்சு எழுதிங்கன்னு. அண்ணா வீடு எடுத்துட்டாங்க. ஆமா அப்படியா? எழுப்பிட்டியா? ஆமா எழுப்பிட்டேன். நானே எழுப்பிட்டேன். நீ எழுப்பிடுற. டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சிடலாம். ஐயோ அம்மா டான்ஸ் போட்டா வீடியோ ஸ்டாப் பண்ணுறாங்க. போதுமா? ஆடு டான்ஸ் சொன்ன யார் வேணாம் சொல்ல மாட்டாங்க. ஆடு இந்த மாதிரி டூத் பிக் வச்சிட்டோன்னா இப்படி எடுத்து குத்தி சாப்பிடுவாங்க. குழந்தை பாப்பா. இல்ல நீ பெரிய பையன் கையெல்லாம் அசிங்கமாயிரும். இந்த மாதிரி டூத் பிக் வச்சுட்டு ஃப்ரூட்ஸில் அப்படி வச்சிட்டோன்னா அழகாக எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. லஞ்ச் பேக் எடுத்து வா. வாட்டர் பாட்டில் எதுவுமே புதுசு வாங்கலை. ஆல்ரெடி இருந்தது நல்லா இருந்ததுனால விட்டாச்சு. எடுத்து வா. டவலில் வச்சுட்டு சுற்றி வச்சிட்டோன்னா எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. நான் போயிட்டு சாப்பாடு ஊட்டி விட்டு பெரியவனுக்கு வந்து சுக்குமல்லி காஃபி வேணுமா. நானும் போய் சுக்குமல்லி காஃபி குடிச்சிட்டு அவங்கள பெரியவன் தான் கூட்டிகிட்டு போவான் ஸ்டாப்புக்கு. நம்ம வீடு பக்கத்தில் தான் ஸ்டாப் இருக்குது. அவங்க போகும்போது நான் காமிக்கிறேன். அதிலே கொஞ்சம் இனிப்பு இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் பத்தாததுக்கு நம்ம நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் கொஞ்சமாக. நாட்டு சக்கரை போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு அப்படியே ஊற்றிட்டு குடிச்சிருவோம். சுக்குமல்லி காஃபி ரெடி ஆயிடுச்சு. ஊற்றி கொண்டு போய் தம்பி கொடுத்துக்கலாம். ரெடியாக உட்காந்துருக்கான் தம்பி. நல்லா இருக்கான்னு சொல்லு. கொதிக்குது. அவ்வளோதான். காஃபியை குடிச்சிட்டு அம்மி அனுப்பி விட்டுக்கலாம். இன்னைக்கு அதிசயமாக அம்மி அவனா சாப்பிட்றான். ஊட்டி வரேன்னு சொன்னேன். நானே சாப்பிட்டுக்கிறேன் ஸ்கூல் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னால் போட்டு கொடுத்தாச்சு சாப்பிட்டுருக்கான். நான் காஃபி குடிச்சிட்டு வந்துடுறேன். அப்படியே ஸ்கூலுக்கு அனுப்பிடுறேன். கிளம்பிட்டியா? முகம் என்ன கலவரமாக இருக்க மாதிரி இருக்கா? ஹாப்பியாக தான் இருக்கியா? லஞ்ச் பேக். நான் வரல. பாய் சொல்லிட்டு கூட மாட்டேங்கிற. பாய் கூட சொல்ல மாட்டேன். பாய். லவ் யூ. லவ் யூ டூ. பார்த்து போயிட்டு வாங்க. 8 மணிக்கு வந்துடுவேன் நாங்கள் அந்த அண்ணன்.
அமீர் ரஃப் நோட்டு எல்லாம் வாங்கிக்க, பென்சில் எரேசர் எல்லாமே வாங்கிக்க. பென்சில் பாக்ஸ் எடுத்துக்கிட்டியா? சரி பாய். அவ்வளோதான், கிளம்பிட்டான். 2 மாசமா கூடவே வச்சிருந்து இப்போ இன்னைக்கு திடீர்னு பிரிஞ்சு போவோம். மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஸ்கூலுக்கு அனுப்பி ஆகணும், படிச்சாகணும் பிள்ளைங்க. ஒரு வழியாக நல்லபடியாக அனுப்பியாச்சு. இன்னைக்கு காலையில் மார்னிங் ரொட்டீன் வந்து ரொம்பவே சிம்பிளாக போயிடுச்சு. இன்னும் பெரிய வந்து என்ன கேட்குறான்னு தெரில, அவன் என்ன கேட்குறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு செஞ்சு கொடுக்கணும். எனக்கு என்னன்னு தெரில, 2 நாளாக டயர்டாகவே இருக்குது. உளுந்தங்களி செஞ்சு சாப்பிட்லான்னு பார்க்குறேன். சப்போஸ் உளுந்தங்களி பண்ணால் நம்ம ஷார்ட்ஸில் வரும், பாருங்கள். ஓகே, எல்லாருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலான்னா, எப்போ பார்க்கலான்னா, இன்றைக்கி ஸ்கூல் போயிருக்கான்ல, ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக செஞ்சு வைக்கணும். ஸ்கூல் போயிட்டு வந்தாவே ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து பழகிட்டோம். என்ன ஸ்நாக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஒரு ஸ்நாக்ஸோடு உங்களை வந்து நான் ஈவினிங் பார்க்குறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.